ஹலோ வணக்கம் கைஸ், இது நைட்டு 11 மணி லைவ் டெஸ்ட். ஸோ ஐபிஎஸ் கிளர்க்குக்கான ஒரு லைவ் டெஸ்ட் நம்ம போட போகிறோம். சரியா? ஒரு முக்கியமான சில பல விஷயங்கள் நம்ம நாளைக்கு ஈவினிங் நம்மளுக்கு லைவ் இருக்கும். பேங்கிங் நியூஸ், நவம்பர் மந்த்துக்கான பேங்கிங் நியூஸ். சரியா? நாளைக்கு 9 to 11 இருக்கும். நாளை கழிச்சு 9 to 11 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அதில் வந்துட்டு 100 MCQs கரண்ட் அஃபேர்ஸு கொண்டு வந்துடுவேன். புரிஞ்சுதாம்மா? இது மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாக 9 to 11 நவம்பர் இருக்கும். திரும்ப 9 to 11 100 MCQs ஃபார் ஐபிஎஸ் கிளர்க் இருக்கும். இது நம்மளுடைய ஒரு ஆர்ஆர்பிக்கான ஒரு கோர்ஸு, ப்ராஜெக்ட் ஆர்ஆர்பின்னு நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு 199 200 rupees தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கான லாஸ்ட் 2 monthsக்கான ஒரு ஃபுல் புஷ் உங்களுக்கு கிடைக்கும். 5 to 10 marks மினிமம் நம்ம பூஸ்ட் பண்ணுறது தான் நம்ம பிளான். இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபுல்லாக இதில் கிளாஸஸ் போகும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வாங்கிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போது நம்ம ஐபிஎஸ் கிளர்க் டெஸ்ட் போட போகிறோம். ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் எடுத்து வச்சுட்டேன் 1 to 10ல். செகண்ட் டெஸ்ட் மட்டும் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் இந்த சென்ஸ் பார்த்துட்டேன், கொஸ்டினை பார்த்துட்டேன். அந்த டெஸ்ட் வேண்டாம், வேறு டெஸ்ட் போட போகிறோம். கொஞ்சம் ஸ்லோவாக போட போகிறேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்துட்டு ட்ரை பண்ணலை, தனியாக அதுக்கு ஒரு கிளாஸ் வைப்போம். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டர்ன் வித்தியாசமான பேட்டர்ன், 2 marks இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஐபிஎஸ்ல இருக்குது. அப்போ அதை மைண்டில் வச்சுக்கணும். 2 marksக்கு நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது ஒரு பிஓ லெவலில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அப்போ தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஓகே? சரி. ஸோ ஆரஞ்சு இப்போது போட போகிறோம். ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் டெஸ்ட் நம்பர் 7 நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் 7ஆம் நம்பர் டெஸ்ட்டை போட போகிறோம். சரி, ஃபுல் அப்ரோச் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸ்லோவாக தான் நான் போடுவேன். நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸுக்கு டைம் எடுத்து கடைசி 10 minutesல ஆர்சி எப்படி போடுறது அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 2 mark கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிராம் சதக் யோஜனா இல்லை, இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் படித்தோம். ஐடிபிஐசினா செகண்ட் பாயிண்ட் கரெக்டு, தேர்டு பாயிண்ட் கரெக்டு. செக்ஷன் 8 மட்டும் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ஆல் 1, 2 and 3 நான் போடுறேன். இதெல்லாம் படித்தோம். அதெல்லாம் ஐடிபிஐசிலாம் கஷ்டப்பட்டு. ரைசிங் ஸ்கூல்ஸ் 2 mark கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா டிஃபிகல்ட்டாக கேட்காங்க. இல்லை, ப்ராக்டிஸ் மார்க்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்துட்டு நிறையவே இல்லை. இருக்குது பேங்கிங் லாஸ்டடி அமெண்ட்மெண்ட், சூப்பர். இதுவும் படித்த கொஸ்டின் தான். லாங் டேர்ம் ஆப்ளிகேஷனுக்கு எந்த ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் பேங்கிங், ரைட். இதெல்லாம் இருக்கட்டும், நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடும். ஜென்ரல் இங்கிலீஷ் 40 questions 35 minutes. ஆஸ் மச் as பாசிபிள் 40 questions போட ட்ரை பண்ணுவோம். டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்யூரேசி மெயின்டைன் பண்ணி ஒரு 35 போட போகிறோம். சரியா? ஓகே. ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் காலம் கொஷின் ஏதோ இருக்கு. மேட்ச் காலம். ஓகே. ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் காலம் எரர்ஸ், அரேஞ்ச்மெண்ட்டு, காலம்ஸு, பில்லர்ஸ். 6 கொஸ்டின். எரர்ங்கும்போது இதாக இருக்குது. 27லேருந்து ஆர்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 34லேருந்து திரும்பி அடுத்த ஆர்சி, 40 வரைக்கும் ஆர்சி தான்.
அப்போ கொஷின் பார்க்க 1 மினிட் ஆயிடுச்சு. 1 மினிட் ஆக கூட 30 செகண்ட்ஸ் தான் ஆகணும். இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? காலம் அண்டு சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் எரர்ஸ் இருக்குது. காலம் சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சு அப்புறம் ஃபில்லர்ஸ் எரர்ஸ்க்கு போவோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A significant part of the was dismantled by போட்டிருக்காங்க. A significant part of the building, great portion of the structure was raised to the ground by much of the structure, most of the structure தான் வரணும். Was pulled downல வரணும். Okay, so 1 and 2 தான் ஆன்சருங்க. 1 and 2. Most of the building was demolished by raised to the groundனால destroyed தான். அடுத்தது once lush green forests, once lush green forest previously luxuriant. இப்போ எனக்கு இங்கே தான் லாக் ஆயிடுவேன் நான். பாருங்களேன், 1 and 3 ஆப்ஷன் இருந்துச்சு, செத்துட்டேன் நான். ஏன்னா 1 3 வரும்னு தெரியுது, 2 வருமானு தெரில. 1 2 1 3 இல்லை 1 3 ஏன்னா லக்ஸூரியன்ட்னு பணக்கார அப்படின்ற அர்த்தம். இப்போ ஃபாரஸ்ட்டு நிறையா ஃபாரஸ்ட்டில் வந்து டென்ஸாக இருந்துச்சுன்னா லக்ஸூரியன்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களா? இந்த வார்த்தைக்கு இந்த யூசேஜ் இருக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு டவுட். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக தப்பாக வரலாம். சரியா? அடுத்தது ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு அதில் ஃபார் காஃபி ஹேஸ் பிகம் அ டெய்லி ரிச்சுவல் ஃபார் ஹர். ஹேஸ் ஷீ வராது. சரியா? சம்திங் ஷீ டஸ் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ், ஐஎஸ் வரணும். நவ் அ பார்ட் ஆஃப் ஹர் எவ்ரிடே ரூட்டீன், கரெக்டு. ஹேஸ் க்ரோன் இன்டு அ டெய்லி கஸ்டம் ஃபார் ஹர், கரெக்ட். ஸோ ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதை வச்சு போடலாம். ஃபார் காஃபி ஹேஸ் பிகம், காஃபி என்ன ஆயிடுச்சு, காஃபி என்ன ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்து ரீட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படலை. இது 1 and 3 வருதா? 1 and 3 வருதா? எனக்கு டவுட் வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 and 2 போட்டேன். இது 1 and 3 இல்லை. இப்போ ஆல் போட்டு பார்ப்போம். சரியா? இது 1 and 3. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மாற்றிருக்கேன். என்னது மேட்சிங்கா? டு ப்ரிப்பேர் to prepare for several days flooding roadways and triggering landslides. இல்லை to prepare for life threatening. ஓகே, ஏடி வரலாம், ஏஇ வரலாம். வித்து ஓகே, வித்து கூட ஃபார்லாம் வராது. ஸோ சிஎஃப் தான். சிஎஃப் கண்டிப்பாக வரும். சி அண்ட் எஃப் கண்டிப்பாக வரும். ஏஇ ஓகே, ஏஇ ஆப்ஷனில் இருக்காது. தெரியும் இருக்க மாட்டான். மைனர் தோ சப்ஸ்டான்ஷியல், கரெக்ட். ஸ்மாலர் தோ மேஜர், relatively smaller yet considerable. A minor though substantial, a smaller though major அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி கஷ்டமாகிட்டு இருக்கீங்க? ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இங்கே பாருங்க, அதனால் அசையவே முடியல. ஆள் போடுறேன். சரி, ஆள் போடுறேன். நல்ல டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸ்மாலர்னு தப்பு, ஸ்மாலர்னு வரணும். A type of mosquito that is believed to have evolved in the London underground actually originated much earlier. Early adjective. Earlier. வராது. Traces its roots much further back to the, okay, first emerged much longer ago in the Mediterranean. 2 and 3. கரெக்ஷன் உண்டுமா? இதுக்கான கரெக்ஷன் உண்டு. சரியா? கரெக்ஷன் கிடையாதுன்ட்டு இல்லை, இதுக்கான கரெக்ஷன் கிளாஸஸ் நாளை கழிச்சு உண்டு. நாளைக்கு இந்த சென்ஸ் டியூஸ்டே கிடையாது, அதுக்கப்புறம் உண்டு. த ஹார்ட் ஆஃப் தி அமேசான் பேசின் வேர், ஓகே, ஏயும் எஃப் தான் ஆன்சர். ஏஎஃப் ஆப்ஷனில் இல்லையா? இருக்கு. The patterns of change
வாக்கிங் அக்ராஸ் பிடி ஆப்ஷனில் இருக்காது. பிடி அப்படின்னா சியூஇ தான். எப்படி வாக்கிங் அக்ராஸ் சாண்ட் பேங்க்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீட் பண்ணாமல் ஃபஸ்ட் நான் வந்துட்டு சேர்க்க ட்ரை பண்ணுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ஃப்ரேஸு, இங்கிட்ட ஒரு தனி கிளாஸ் இருக்குது. அப்போ திருப்பி அடுத்த ஒரு கிளாஸ் தான் வரும். ஃபுல் கிளாஸ் இங்கே வருது. ஃபுல் கிளாஸ் இங்கே ரெசிடென்ஸ், இங்கிட்ட ஒரு ஐலேண்டு, இங்கே வந்து சண்டை போடுறாங்க. ஸோ ஒரு இடத்த பற்றி பேசுகிறாங்க. அங்கேயும் வேறுங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ தான் ஏஎஃப் சேர்க்குறேன். இப்போ வேறுங்கிற வார்த்தை இருக்குது, அதை வச்சு ஏஎஃப் சேர்த்து விட்றோம். ஐ ஹியர் ஃப்ரம் அத்லெட்ஸ். ஏஎஃப் ஆப்ஷனில் இல்லை. ஏஎஃப்ஐ கேன்சல் பண்ணி விடுங்க. இப்போ பிடி இல்லை சிடி. அப்போ டி கண்டிப்பாக இருக்குது. கிரியேட்டிங் அன் இம்பேலன்ஸ் are not caused by a lack of balance. அடே பிடியும் வர மாதிரி இருக்குது, சிடி வர மாதிரி இருக்கு. are most often the culprits. ஓகே, நெகட்டிவாக தான் பேசணும். சிடி தான் ஆன்சர். மோஸ்ட் ஆஃப் இந்த கல்பரேட்ஸ்னு பேசுகிறாங்க பாருங்கள். சியில் என்ன பண்ணணும், ஒரு கொஷின்லாம் பாஸ் பண்ணிடணுங்க. பாஸ் பண்ணி நிப்பாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி ப்ளே பண்ணணும். அப்படி தான் இந்த கிளாஸ் பார்க்கணும். ஜென்ரலாகவே இந்த கிளாஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய வியூஸோ இல்லை இதோடைய லைக்ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதை அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும், பொறுமையாக அதை பார்க்கணும். இது டைம் போச்சுனாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன் யூட்டிலைஸ் பண்ணணும்? இதில் உங்களுக்கு அப்ரோச் சில மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். சரியா? ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் டஸ் நாட் பிலாங் டு ரீஅரேஞ்ச். அடித்து நவுத்திரம் பாருங்க. இப்போ ட்ரெண்டிங் வார்ஷிப்ஸ் எனக்கு இந்த ஹேண்டு செட் ஆக மாட்டான். நியூக்ளியர் சப்மரீன் இன் வாட் இட் சேஸ் இஸ் அ கேம்பெயின். ஈசி வச்சு எவன் ஜோடி இருக்கான்? PAEC. The US has been increasing its military presence in the Caribbean, sending warships and a nuclear submarine in what it says is a campaign to target drug traffickers. அண்ணன் இந்த இதெல்லாம் அடித்து நவுத்துறோம் பாருங்க. நான் வந்துட்டான்ல நாசமாக்குறதுக்கு. which make them, kiwis are palatable and softer, which make them ஓல்டு பார்ட்ஸு கரெக்டுங்காங்களா? palatable and softer, which makes them easy to eat, and consuming them on a regular basis can also help with chronic constipation. மல்லடா இருக்குது. இது இப்படி எப்படா இல்லாமல் இருந்தால் நான் என்னடா பண்ணுறது? நல்ல ஒரு ட்விஸ்டான ஒரு டெஸ்ட்டு தான். According to Walker, is mainly used in construction and to transport and is not meant to கிடையாது. Next, on curbing infant and maternal mortality rate. The most disadvantaged regions. வாடா நீந்தாண்ணா. He created over. Where இருக்கா இங்கே? The idea of creating lab-grown teeth dates back to the 1980s. DC. But the one that she created over a decade ago, were the first that use human adult gingival cells. Okay, DC. ஜோடி சேர்த்தா மட்டும்தான் போட முடியும். நான் ஜோடி சேர்க்குறேன், ஜோடி வச்சு ஆப்ஷன் போடுறேன். அடுத்தது, that was filled with crashed at dated to the end. filled with AF இருக்க மாட்டானே. B, asteroid crashed at the BE வாய்ப்பு இருக்கான்னா? BE வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்னா CD தான். dated to the end.
have been in great demand. AD ஆப்ஷன் இருக்கான்னு டக்குன்னு போட்டு போயிடணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஈஸி தான். ஃபில்லர்ஸு நம்மளுக்கு தெரியும், நல்ல ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஃபில்லர்ஸுக்கு அப்புறம் யார் இருக்கா? 2 பேர் இருக்கானுங்க. 22 28 யார் இருக்கா? இருக்கு, வருவோம் சரியா? ஃபில்லர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செவரலுக்கு பின்னாடி ப்ளூரல் ஈஸி. அடுத்தது எதுவுமே நோ எரர் வரல, ஸோ அவன் நோ எரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. accused in court documents for exporting accused in court document of than accused of than or no exporting, transporting fentanyl as well as laundering more than illegal and அக்யூஸ்டுக்கு ஆஃப் தான் வரணும். பட் ஸ்டில் எனக்கு டவுட் வருது, நோ எரராக இருக்கலான்னு. 1800 kilograms தான் வரணும். கிலோகிராம்ஸ் தான் வரணும். டவுட் வருது. டவுட் வந்துச்சுனாலே நம்ம டைம் கிடச்சிமே, நல்ல டைம் இழுத்துரும். இவனையும் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், மார்ஃபர் ரிவ்யூவில் தான் போட்டாகணும். ஏ போடுவோம் சரியா? ஓகே. பாஸ்டல் டவுன் சர்வ்ஸ் ஆஸ் அ ஹப். பி ஃபஸ்ட்டு இருக்கா? இல்லை, பி இல்லாமல் யார் இருக்கா? ஏசிஇடி பார்ப்போம். Surrounded by farmland and surrounded by farmland and EAED தான் இருக்கானுங்க. இடி இல்லை, எடுத்துக்கோ. EABD ட்ரை பண்ணுவோமா? ஏன்னா எனக்கு க்ளூ கண்டுபிடிக்க முடியல. சரௌண்ட் பை farmland and a smattering of small industries and banks. Pastoral town serves as a hub for nearby. வேற லெவல், அடிச்சு தூக்கியாச்சு. கிளம்பு, காத்து வரணும். பிக்கு அப்புறம் ஏ தான் magnesium glycinate, a combination of magnesium glycate, an amino acid with limited evidence linking it to better sleep. Kate decided to try magnesium glycinate, a combination of magnesium glycine, amino acid with limited evidence linking it to better sleep. Okay. கரெக்டு தான். நம்மளுக்கு நல்ல டைம் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போட வேண்டாம், மெதுவாக போவோம். அப்போவே தள்ளி விட்டுருக்கலாம். சரி. பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் பேசுவாங்க. எது? சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் உடைய டேஷ். எக்கனாமிக் க்ரோத் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் இனோவேஷனுடைய என்னது இருக்குது? பொட்டென்ஷியல் இருக்குது. சந்தோஷமாக பேசுகிறாங்க. பாசிட்டிவ். ஹேவ் இன் மைண்ட். வேர்பில் வரணும் நெக்ஸ்ட் டேஷில். எமனேட்ஸ் ஃப்ரம், இதில் இருந்தால் வெளியே வருது. ஐயோ, தெரிய மாட்டேதடா, நாசமாக போயிருமே. நிறைய கொஷின் டவுட் ஆகுது. இப்போ பாருங்க, என்னோட வீக்னஸ்லாம் டச் பண்ணிட்டானுங்க. இங்கே பாருங்க, ஃப்ரேஸில் ஜென்ரலி த இன்னோவேஷன் தே ஹேவ் இன் மைண்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் வரணும்.
செட்டில்ஸ் ஃபார் ரூல்ஸ் அவுட் வராது, லுக்ஸ் அவுட்டு, செட்டில்ஸ் ஃபார் கூட வரலாம். ஃபெமினிசம் வெளியே வருது. நல்ல கஷ்டம்டா, நல்ல கஷ்டம்டா, இவன் நல்ல கஷ்டம்டா. நம்மளை கொண்டானுங்கடா, போட்டு தள்ளுறானுங்கடா நம்மளை. சரி, பின்னாடி பார்ப்போம், பார்த்துட்டு போடுவோம். பட் நாட் ஆல் இனோவேஷன்ஸ் தட் ameliorate people's lives need such resources. நல்ல கஷ்டம்டா இது, நல்ல கஷ்டம். டெஸ்ட்டு செம கஷ்டமாக தான் இருக்குது ஓவராலாக. This is why the creation of low-cost products using locally available sustainable materials for mass consumption, also sometimes called frugal innovation, is catching on. கேட்சிங் ஆன் ட்ரெண்டில் வர்றது, கேட்சிங் அப்பு கூட வரலாமே. ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, 500 million people made from dash நெகட்டிவ் வார்த்தை. Scarce are relatively pricey materials. என்டியூரபிள் போடலாம், ஆனால் காசு டூ ஹைனா என்டியூரபிள் வராது. கம்பேரபிள் ஓகே. ஸ்கேர்ஸ்ன்னு தோணுதுங்க, பார்த்துக்கிடும். ஹவ் செட் அவுட் டு சேஞ்ச் தட், இது கண்டிப்பாக கரெக்ட். என்னுடைய டெஸ்ட்டுடைய நான் எப்படி பண்ணியிருக்கேன், என் டெஸ்ட் அப்படிங்கிறதுடைய எவிடன்ஸ் என்ன தெரியுமா, எத்தனை மார்க் ஃபார் ரிவ்யூ போடுறேன், எத்தனை கொஸ்டின் உறுதியாக கரெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு தான். ஸோ அது உங்களால் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது, எத்தனை கொஷினை சொல்ல முடியுது, எந்த மாதிரி கொஷினில் உறுதியாக இது கரெக்டாக என்னால் சொல்ல முடியலை, அங்கெல்லாம் எனக்கு இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம சரி பண்ணணும். சரியா? டைம் ஓடட்டும், கொஞ்சம் ஓடட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக ஆரம்பிப்போம். நான் 15 மினிட்ஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சா தானே நல்லாயிருக்கும். அது இந்த கொஷினெல்லாம் வந்து பார்த்துட்டு வருவோம். இவனுக்கு ஆள் தான் போட்டிருக்கேனே. சரி, இவனுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நோ எரர். இவனுக்கு எமனேட்ஸ் ஃப்ரம் ரைட், இவனெல்லாம் டச் பண்ண முடியாது. 4 கொஷின் பிரச்சனையாக தான் இருக்குண்ணே. ஸோ நோ எரர் கொஷின் ஓகே, வேறு நோ எரர் இல்லை. ஸோ நோ எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல் 1 2 3 ஓகே. 17 எமனேட்ஸ் ஃப்ரம், வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் பிரச்சனை. அக்யூஸ்ட் ஆஃப் தான் வரணும். வேறு ஏதாவது போட்டானுங்கன்னா நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். சரிங்களா? அவங்கள போட்டு தள்ளிடுவோம். ஆன்டனிம் சைமல்டேனியஸ்லி, அடுத்தடுத்து வரக்கூடியது. இன்வேரியபிள்னா, வேரியபிள்னா மாறுறது, ரேண்டம். ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஆப்ட், டிவிஎஸ். என்னடா இப்படி டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி கூட வரலாமே.
சைமல்டேனியஸ்லி வார்த்தையை தேடி தான் போட முடியுமா? சக்ஸசிவ்லின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா சைமல்டேனியஸ்னா அட் த சேம் டைம். சக்ஸசிவ்லினா அடுத்து அடுத்து. சக்ஸசிவ்லி தான் ஆன்சர். ஏய் ரொம்ப கஷ்டம்டா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா பசங்க பாவம். ஹைலைட் வேர்டுக்கு மீனிங்கே காணுங்க. யூனிவர்சல், காமன். ஹியூமிலிட்டி, arrogance, intrinsic, inherent. மீனிங்கில் கேட்கானுங்க. ஆன்டனும் கேட்டுக்கணும் இப்போ போனதுக்கு. arrogance. இப்போ பாருங்க, இதுதான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கணும் எக்ஸாமில். 25 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ். இதில் 2 மார்க்கு ஏதாவது இருக்குது பார்த்துக்கிடுங்க. எது 2 மார்க் நம்ம பார்க்க. இங்கிலீஷு 2 மார்க் கிடையாது, சாரி மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன். இங்கிலீஷு 2 மார்க் இல்லை, 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். 12 மினிட்ஸ் இருக்குது, ஆர்சி நம்ம போடுவோம். சரியா? வாட் டஸ் இட் மீன் தி ஆத்தர் டிஸ்கிரைப்ஸ் ஆல்ட்ருஸ்டிக் ஆக்ட்ஸ் அஸ் இன்ட்யூட்டிவ் rather than deliberative. ஓகே, நல்லா இருக்கே. Morally mediocre, not as uninspiring as it sounds. Okay. Steve Taylor review points பார்த்து பண்ணணும். ட்ரூ டபுள் டைட்டில் அவ்வளோதானா? 5 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, 5 கொஸ்டின்ஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த ஆட்சி ஆரம்பிச்சிருதுல்ல. சரி வாங்க, கதையை படிச்சிட்டேன். கதையை என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துட்டேன். Acts of pure spontaneity, intuitive. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் போட்டாச்சு. ஸ்பான்டேனியஸாக வருது. டோனி மில்லிகன் கதைக்கு நான் இன்னும் வரல, இனிமேல் தான் வரேன். அவனை பற்றி தான் பின்னாடி இருக்கிற பேசேஜ் இருக்கு. அடுத்த கொஸ்டின், ஸ்டீவ் டெய்லர் யார் அவன்? தான் இருக்கான். Closely associated with the viewpoints of Steve Taylor. கேட்டிருக்கீங்க. ஓ பின்னாடி, ஓகே. 1 and 2 வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இவனா எனக்கு தெரியாது. மோஸ்ட் டைட்டில்
கடைசி இது வாசம் தான் தெரியும். ஓகே, கடைசி பேராகிராஃப் தெளிவாக புரியவில்லை. பட் ஸ்டில் ட்ரை பண்ணலாம். பி தான் ஆன்சர். ஓவர் எஸ்டிமேட் பண்ண நல்லவன் அப்படி டெலிபரேட் இப்போ இதில் இது பண்ணிடுவோம், கில்ட்டி ஆயிடுவோம். ஐயோ நம்ம நல்லவனா வாழலையோன்ட்டு. சி தான், சி தான், பிகாஸ் வி ஹேவ் எ ரியலிஸ்டிக் அப்ரைசல் ஆஃப் வாட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப். ஓகே, சி தான் ஆன்சர். இது 3 வர மாதிரி எனக்கு தெரில. 2930 போட்டோம்ல. என்னடா டைட்டில் வைக்க முடியல நீயாடா, அட பாவிகளா இப்படி வச்சிட்டீங்களாடா. மேக்கிங் சென்ஸ் ஆஃப் த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செல்ஃபிஷ் டு செல்ஃப்லெஸ் அது கிடையாது. ஹெல்பிங் அக்ராஸ் செட் பவுண்டரிஸ் கிடையாது. நல்லா என்னைய செய்கிறீங்களடா, பரீட்சையை கூப்பிட்டு வந்துட்டு பழி வாங்குறீங்களாடா. ஏதான் ஆன்சர். தண்ணி குடிச்சோடனே மூளை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டு நெக்ஸ்ட்டு 5 நிமிஷம் தான் இருக்குது, வேகமாக முடியும். கான்ட்ராடிக்டரி ரிலேஷன்ஷிப் வித் வீலர் டிவிட் ஈக்குவேஷன். எனக்கு அந்த பேசேஜ் அந்த ஃபிலாசபிலாம் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் வாசித்தேன். பயோலைகளுக்கு கொண்டுட்டானுங்க நீ. பிளாக் யூனிவர்ஸ் தியரி, ஓஷன் மெட்டஃபார், ரைட், ஈஸி. பிளாங்க் ஃபில் பண்ணுறது. சேஞ்ச் நோஷன் ஆஃப் ஃப்ரீ வில்லா, டோன் ஆஃப் த பேசேஜ். ஒன்றும் கஷ்டமாக தானடா இருக்கான். Theory of relativity and a dash. Blew that idea apart though. Quantum mechanics does not seem as a time as a reality. Read பண்ணாதான் நமக்கு தெரியும்.
ரீட் பண்ணிடுவோம். ஓகே, ஓரளவு நல்ல ஐடியா இருக்குது, பார்த்துக்கிடுவோம். எது கூட கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப்னு கேட்கானுங்க. Classical understanding of how things flow from the past to the future. கிடையாது. Block universe theory. A and B. ரிலேட்டிவ் இன்டராக்ஷன்ஸ்னு சொன்னானுங்க. ஓஷன் ரிலேட்டிவ் இன்டராக்ஷன்ஸ். என்னடா கொஷின் இது? டோன் வந்துட்டு அனாலிட்டிக்கல் தான். ஒரு கொஷின் சுத்தமாக புரியலையடா நமக்கு. ஹவு டஸ் த டிஸ்ரிகார்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டைம் பை குவாண்டம் மெக்கானிக்ஸ் சேலஞ்ச் தி நோஷன் ஆஃப் ஃப்ரீ வில்? இருக்க வாய்ப்பு இருக்கு. செம்ம டெஸ்ட்டுடா, சூப்பரான டெஸ்ட்டு, நல்ல ஒரு சேலஞ்சிங்கான டெஸ்ட்டு. ஆக்சுவலாக சொன்னால் கொஞ்சம் லெவல் அதிகம், கொஞ்சம் ஐபிஎஸ்க்கு இருக்க லெவல் இல்லாமல் கொஞ்சம் லெவல் அதிகமாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் நல்லா சேலஞ்சிங்காக திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்காது, பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 5-6 கொஷின் தப்புட்டோம் அப்படின்னா தான் நம்மளும் அடுத்து கற்றுப்போம், மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. 40 கொஷின் நம்ம போட்டாச்சு. அது முக்கியம் இல்லைல்ல, ஆன்சர் கரெக்டாக வரணும்லே. ஸோ நிறைய தப்பு வந்தாலும் மன்னிச்சிடுங்க, சுத்தமாக தப்பு வந்தாலும் மன்னிச்சிடுங்க. 8 தப்பு விடக்கூடாது. 8 மிஸ்டேக்ஸ் இஸ் a lot of mistakes. ஒரே ஒரு செக்ஷன் போட்டு நான் எங்கே வந்துட்டு பாருங்க. அந்த பர்சன்டேஜ் நம்பர் 1 நம்ம 8 மிஸ்டேக்ஸ் விடக்கூடாது. ஃபைண்டிங் எரர்ஸ் ஒன்று தப்பாக இருக்குது. 100% எடுத்துட்டோம். பார்ப்போம், கரெக்ஷன்ஸ் பார்ப்போம். கொஷினே தப்பாடா, என்னடா நீ?
ஆள் 123 கொன்றுவோம்டா அவங்கள. டேய் ஏன்டா இப்படி பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் நிலைமையை பாருங்கங்க. சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் தன்னு விட்டுட்டானுங்க. இதை எப்படி போடுறது? இதெல்லாம் கல்லாட்டை, நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். இதெல்லாம் தான் வீணாக போனவனுங்க. 1 and 3 கரெக்டாக வச்சுருப்பானுங்க. 2 and 3யா? Formerly dense forest. Already dense are the first. Okay. Adverb தான் வரணும். Previously lectured. Once adverb. ஒரு வச்சிருக்காங்கடாடா. நம்ம கொஸ்டின் 1 3 accepted. தப்பு. வீணா போனவனுக்கு என்னது? ரிலேட்டிவ்லி ஸ்மாலர்னு யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஈஸிங்க பாருங்க. கிராமர் யோசிக்காமல் விட்டுட்டேன். தாங்க ஸ்ட்ரைக் ஆகும் நம்மளுக்கு. பரீட்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் ஆனால் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. ரிலேட்டபிள் அண்ட் சாஃப்ட்வேர் வராதே. ரிலேட்டபிள் அண்ட் சாஃப்ட் வரணும். கம்பேரிட்டிவ் டிகிரி போட்டோன்னா ஏன் கம்பேரிட்டிவ் டிகிரி போட்டணுமே? இதெல்லாம் ஒரு கொஷின் தப்புடைய த்ரூ அப்படின்னு நானே துப்பிக்க வேண்டியதான். ஆர்சியில் தப்பு வந்துச்சு. பியும் கரெக்டாக தானடா இருக்கு. மேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். கான்டெக்ட் மேட்டர்ஸ் அண்ட் என்ன பர்சீவ் அண்ட் இன்ஜஸ்டிஸ். அது இருந்துச்சுடா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சுடா. Whether we prioritize ourselves or others partly on our prior experiences and our culture. கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் தப்பிடக்கூடாது. டைட்டில் ஏன் வராதுடா? வரமேடா. சியை போட்டுட்டு தானே நான் போட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்கிறது தானே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொன்னேன். அதுதானே எண்டிங்க்கு போனேன். போடலாமா? போடக்கூடாதுன்னு இல்லையே. இதுக்கு ஏதாண்டா ஆன்சர்? போட்டானா? மைண்டு ஒரு தெளிவு இல்லாமல் போட்டிருக்கேன் அந்த டெஸ்ட்டு. ஆல் ஏபிசி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான். மிஸ்டேக்ஸ் விடக்கூடாது. 2 ஆச்சு, 2 மிஸ்டேக் விட்டாச்சு, எரரில் கொட்டியாச்சு. 8 மிஸ்டேக்ஸ் இஸ் நாட் அக்செப்டபுள். இவ்வளோ மிஸ்டேக்ஸ் விடக்கூடாது. மார்க் நல்ல மார்க்னா 30 மார்க்கு. ஆனாலும் ஒரு 35 அழகாக போட்டுருந்துருக்கலாம். விட்ட மிஸ்டேக்ஸை சரி பண்ணணும். ஆவரேஜ்
ரேஸ் கரெக்ஷனில் தான் 3 தப்பாயிருக்கு. கிராமர் யோசிக்காமல் அப்படி விடுறது தான் நடக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆகணும் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அவரும் தப்பு வருது, அப்போ இந்த மாதிரி தப்புகள் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு டெஸ்ட்டு போடும்போது தான் ஸ்ட்ரைக் ஆகாது. இந்த இளவு இதெல்லாம் ஒரு இது நான் தப்பு விடலை, 7 கொஷின் தப்பு விட்ருக்கேன். இது வந்துட்டு ஓகே என் மிஸ்டேக். இங்கே ரிலேட்டிவ்லி ஸ்மாலருங்கிறது கண்ணில் தெரிய மாட்டேங்குது. கிராமர் வச்சு யோசிக்காமல் ரீட் பண்ணி போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. சேம் இது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியை பார்க்க மாட்டேங்க பாருங்கள், எப்படி இருக்க பாருங்கள். ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியை பார்க்காம 2 கொஷின் தப்பு விட்ருக்கேன். 7 கொஷின் எனக்கு தப்பாக இருக்குது. கம்பேரிட்டிவ் டிகிரி பார்க்காம 2 கொஷின் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்பி என்ன பண்ணணும்னா ஸ்லோ பண்ணணும். ஒழுங்காக கிராமட்டிக்கலாக யோசிக்கணும். இங்கே மிஸ்டேக்ஸ் வருதா எனக்கு தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் திருப்பி ரீட் பண்ணியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணுறேன். ரெண்டுமே இங்கே பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, அடுத்தது டைட்டில். ஸ்லோவாக ரீட் பண்ணியிருக்கணும். இங்கே ஓகே இது வந்துட்டு கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப்னு கேட்கான். இது வந்துட்டு ஃபுல் பேசேஜ் புரிஞ்சால் மட்டும்தான் அது போட முடியும், இல்லைன்னா போடவே முடியாது. இதாக இருக்குது கான்ட்ரடிக்டரி என்ன கான்ட்ரடிக்டரி அப்படிங்கிறதான் கேட்கான். நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து அந்த கொஸ்டினை பார்த்துட்டு அதை வந்துட்டு செகண்ட் டைம் தெளிவாக ரீட் பண்ணுவோமா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. அப்போ என்னுடைய ஆர்சி அப்ரோச் எது சிக்கல் இருக்கா, நான் முதல்ல ரீட் பண்ணும்போதே நம்ம ஸ்லோவாக ரீட் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறேன். பார்ப்போம். பட்டு நல்ல சேலஞ்சிங்கான டெஸ்ட்டு, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் டைம் இஸ் லிமிட்டட் அப்படிங்கிறது இன்டெரக்டாக அவன் சொல்ல தான் செய்கிறாங்க. டைம் நீங்கள் வந்துட்டு இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் டைம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இன்ஃபரன்ஸ் தாங்க உள்ளுக்குள்ளே கிடக்கு, எதுவுமே டைரெக்டாக இல்லை. இப்போ இந்த ஆர்சியை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு 1 hour எடுத்துரும் போல். 1 hour கம்மி. ஸோ அவ்வளோ டைம் இருக்குது, அவ்வளோ டைம் இழுக்குது. இது உங்களுடைய வேலை என்ன தெரியுமா, இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடணுங்க. நீங்கள் 40 போடக்கூடாது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கெல்லாம் இஷ்யூஸ் வராது. நான் 40 போட்டு பழகிட்டேன், அதனால் 40 போடுறேன். பட் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக என்னால் டச் பண்ண முடியல அப்படின்னா ஆர்சியில் இருக்கிற டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்கிப். பட் டோன் ஆஃப் த பேசேஜ் போட்டுட்டோம் பாருங்கள், டோன் கரெக்டாக போட்டதெல்லாம் பாருங்கள். டோனு, ஓஷன் மெட்டஃபரு, கான்டெக்சுவலி கரெக்டு, மெக்கானிக்ஸ் சேஞ்ச் இப்படி தானே கடைசியாக போட்டேன். கடைசியாக நான் போட்டேன். ஆர்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மரியாதை கொடுக்கணும். மரியாதை இன் சென்ஸ் அவ்வளோ டைம் ஆகும்னா அவ்வளோ டைம் ஆகும். நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருந்தோம்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் 15 minutes, 2க்கு 7 minutes இல்லை 8 minutes போட்டிருந்தா நல்லா தெளிவாக போட்டுருந்துருக்கலாம். பட் கொஞ்சம் 5 minutes 6 minutesங்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு அவசரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் குறைக்கணும். இங்கே ரீடிங் ஸ்பீடை குறைக்கணும். இப்போ அட்டெம்ப்டை கொஞ்சம் குறைக்கணும். அட்டெம்ப்டை குறைச்சேன்னா எனக்கு இப்போ ஒரு 32 நல்ல மார்க் வந்திருக்கும். இதுதான் என்னோட டெஸ்ட்டுடைய கரெக்ஷன் அசஸ்மெண்ட். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.